வணக்கம், நான் விருதாச்சலத்துலேருந்து துளசி பைக்கராஜ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி அம்மா தான் வந்திருக்காங்க. ஏற்கனவே இயர் லோபிங் பண்ணிட்டு போயிருந்தாங்க. பாருங்கள், சூப்பராக அவங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. நல்லாவே கிழிஞ்சி வந்திருந்தாங்க. ரெண்டு சைடுமே சூப்பராக க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவங்க சூப்பராக ஃபாலோ பண்ணாங்க. இந்த சைடும் பாருங்கள், நல்லாவே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏன் பிளர் ஆயிடுச்சு? சூப்பராக க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த சைடு எவ்வளோ நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த சைடும் பாருங்கள், சூப்பராக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், இப்போ மெயின் ஸ்ட்ரெட் தான் கன்ஷூட் பண்ண வந்தாங்க. ஸோ அதோடய வந்து அவங்க சைட் ஸ்ட்ரெட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒன்றா வச்சு நம்ம கன்ஷூட் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், ஏர்ல பீம் பண்ணதில் நம்ம வந்து கன்ஷூட் பண்ண மாட்டோம். ஒரு பாயிண்ட் நவுத்தி தான் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஒரு பாயிண்ட் நவுத்தி தான் நம்ம கன்ஷூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், அடிச்சிட்டோம். இப்போ அந்த சைட் பண்ணிட்டோம், கீழே மெயின் ஸ்ட்ரெட் பண்ணிவிட்டோம். இப்போ சைட் ஸ்ட்ரெட்டு மேலே பண்ண போகிறோம். பாருங்கள், இத்தனை வயசு கழித்து நம்ம பார்வதி அம்மாவுக்கு இப்போ தான் குத்தணும்னு ஆசை வந்திருக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு. ஸோ இப்போ பாருங்கள், சைட் ஸ்ட்ரெட்டும் நம்ம அடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த சைட் பண்ண மாதிரி இப்போ அந்த சைடு பண்ண போகிறோம். ஸோ மெயின் ஸ்ட்ரெட்டு பாருங்கள், ஒரு பாயிண்ட் நவுத்தி தான் இயர்ல பீம் பண்ணதுலேருந்து ஒரு பாயிண்ட் நவுத்தி தான் நம்ம பண்ணுவோம். அடிச்சிட்டோம். அடித்ததுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்ட்ரெட் அடிக்க போகிறோம். ஸோ பாட்டிமாவுக்கு வலியே கிடையாது, நார்மலாக தான் இருக்காங்க. பாருங்கள், ஸோ அடிச்சிட்டோம். ஸோ வலிச்சிச்சாமா? வலிச்சிச்சா? கொஞ்சம் தான் வலிக்குது. சூப்பர் சூப்பர். ஸோ சொன்னது கேட்டிங்களா? ஸோ உங்களுக்கு இதே மாதிரி பெயினே இல்லாமல் சைட் ஸ்ட்ரெட்டு, மெயின் ஸ்ட்ரெட்டு, நோஸ் பர்சிங் எதுவாக இருந்தாலும் துளசி அழகாக பண்ணி விட்ருவோம். நன்றி, வணக்கம்.